போனை இங்க வச்சுட்டு இவ எங்க போனா? ஐயோ, முக்கியமான காலா இருக்குமோ? என்ன பேர் இது? என்ன பொண்டாட்டி போன் பண்ணா இப்படிதான் பொறுப்பு இல்லாம லேட்டா அட்டெண்ட் பண்ணுவீங்களா? ஐயோ, நான் எதுவும் பேசக்கூடாது. நீங்க லேட்டா போன் எடுத்ததுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? அது வந்து ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறீங்களா? போனை கட் பண்ணிடலாமா? இன்னைக்கு ஒரு நாள் நம்ம 2 பேரும் ஆபீஸ்க்கு லீவ் போடுவோமா, தியேட்டருக்கு போவோமா, நல்ல படமா பார்த்து என்ஜாய் பண்ணுவோமா, அப்படியே ஹோட்டல்ல லஞ்ச் முடிச்சுட்டு பீச் ரெசார்ட்ல ஒரு ரூமை போட்டு அப்படியே. ஐயோ, கருமம் கருமம். போன் பண்ணா யாரு பேசுறாங்கன்னு தெரியாமல பேசுவாங்க. என்ன அமைதியா இருக்கீங்க? என்னடா ஒரு நாள் ஃபுல்லா கூட இருக்க சொல்றானே, அம்மா கிட்ட எப்படி பெர்மிஷன் கேட்கறதுன்னு யோசிக்கிறீங்க? எதுக்கு பெர்மிஷன் கேட்கணும்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. கல்யாணம் முடிஞ்சவங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்கன்னு உங்க அம்மாவுக்கு தெரியாதா என்ன? ஸோ நீங்க உடனே கிளம்பி வர வழியை பார்ப்பீங்களா? ஓகே? ஹலோ, அமைதியாவே இருந்தா என்னங்க அர்த்தம்? ஏதாவது பதில் சொல்லுங்க. அது வந்து சரி சரி, ஓகே. எனக்கு ஒரு முத்தம் கொடுப்பீங்களா? ஐயோ, என்ன பேசிட்டு இருக்கும் போதே கட் பண்ணிட்டா? ஒருவேளை அவங்க அம்மா வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போன்ல கூட ரொமான்ஸ் பண்ண விட மாட்டாங்க போல. இப்போ ஃபோன் பண்ணலாமா வேண்டாமா? என் போன்ல அம்மா யார்கிட்ட பேசினாங்க? கபிலன் கிட்ட அம்மா பேசினாங்க. என்ன மேடம், ஒரு முத்தம் கேட்டா உடனே போனை கட் பண்ணிருவீங்களா? முத்தமா? அதுக்கு பனிஷ்மெண்டா எனக்கு இப்ப 2 முத்தமா வேணும். கொடுங்க. என்ன முத்தமா? என்ன சொல்றீங்க கபிலன்? சொல்லலமா, முத்தம் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரியா போச்சு. இவ்ளோ நேரம் இதுதான் போன்ல பேசிட்டு இருந்தீங்களா? ஏய், எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியா இருந்துட்டு இதத்தான் பேசுனீங்களான்னு கேக்குறீங்க? ரொம்ப குசும்புதாங்க உங்களுக்கு. சுத்தம். ஏங்க, போன்ல பேசினா யாரு போன்ல பேசுறாங்கன்னு கூட கேட்க மாட்டீங்களா? ஏன், என்னாச்சு? ஏங்க, உங்க போனுக்கு தானேங்க போன் பண்ண. அப்புறம் எதுக்கு யார் பேசுறீங்க எல்லாம் நான் கேட்கணும்? ஆமா, என்னாச்சு புனிதா? இவ்ளோ நேரம் நீங்க நான் நினைச்சு என் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. ஓ, ஐயோ, உங்க அம்மா கிட்டயா? போச்சு போச்சு. ஏங்க, உங்களை யாருங்க உங்க அம்மா கிட்ட போனை கொடுக்க சொன்னது? ஆமா, நான் தான் நீங்க போன் பண்றீங்கன்னு சொல்லி என் அம்மா கிட்ட போனை கொடுத்து வச்சேன். ஆளை பாரு. ஐயோ புனிதா, நான் வர முத்தம் கொடுங்க அது இதுன்னு பேசிட்டேனே, அவங்க என்ன நினைச்சிருப்பாங்களோ? இப்ப எதுக்கு நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க பேசுறத கேட்டுட்டு என் அம்மா தான் ஷாக் ஆயிட்டு போயிட்டாங்க. நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன். போனை கட் பண்ணவா? இல்லைங்க, ஆரம்பத்திலே லைட்டா எனக்கு சந்தேகம் வந்துச்சுங்க. ஆனா நீங்க தான் என்ன கலாய்க்கிறதுக்கு உங்க அம்மா வயசுல பேசுறீங்கன்னு நினைச்சேன். சரி, நான் தான் அப்படி பேசுறீங்கன்னு நினைச்சிட்டேன். உங்க அம்மா வந்து நான் புனிதாவோட அம்மா பேசுறேன்னு சொல்லலாம்ல. அது சரி, யாரு லைன்ல இருக்காங்கன்னு தெரியாம நீங்க பேசிட்டு இப்போ எங்க அம்மாவை குறை சொல்றீங்களா? முத்தமாமே முத்தம். ஏங்க, என் நிலைமையை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருதா? சரி, நான் போய் அம்மாவை பார்த்து பேசிட்டு வரேன். நீங்க ஆபீஸ்க்கு வாங்க, மத்ததெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். ஐயோ புனிதா, ப்ளீஸ் நீங்களா போய் எதுவும் கேட்டுறாதீங்க ப்ளீஸ்ங்க. சரி, பார்க்கலாம், விடுங்க. ஓ, டேய் 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 கபிலா, இப்படி சொதப்பிட்டியாடா? இனிமே எப்படிடா புனிதா மூஞ்சில முடிப்ப?